ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ரொம்ப கேஷுவலாக நம்ம தமிழில் பேசுகிற சில கேள்விகள், வாக்கியங்கள் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நேற்று யார் வந்தாங்க, இதை நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அந்த ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. எல்லா ஆப்ஷன்ஸையும் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதர் ஆப்ஷன்ஸில் என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க. இப்போ நேற்று யார் வந்தாங்க, ஹூ கேம் எஸ்டர்டே, இது கரெக்டான ஆப்ஷன். ஒய் கேம் எஸ்டர்டே அப்படின்னா ஏன் நேற்று வந்தது அப்படின்னு அர்த்தம். ஹூ கம் எஸ்டர்டே இது வந்து கிராமட்டிக்கலாக ராங் கொஸ்டின். எஸ்டர்டேன்னு வந்திருக்கு, அப்போ கம் அப்படின்ற வேர்புக்கு பதிலாக கேம் வரணும். இந்த மாதிரி ரீசனை கண்டுபிடிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அவர்கள் பார்க்கிறார்கள், தே வாட்ச், தே சி, தே சா, எது கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. தே சி அவர்கள் பார்க்கிறார்கள், தே வாட்ச் அப்படின்னா அவர்கள் கவனிக்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடுது. தே சா அப்படின்னா சியோட பாஸ்டன்ஸ் சா, அவர்கள் பார்த்தனர் அப்படின்னு வந்துடுது. இது கடைசி கேள்வி. தட் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின், திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின், தென் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின், எது கரெக்ட்? that is the last question அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கடைசி கொஸ்டின். this அப்படின்னா இது கடைசி கேள்வி. this is the last question, that is the correct answer. and then is the last question, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்க முடியாது, மீனிங்லெஸ் சென்டென்ஸ். நீங்கள் பேசுகிறீர்கள், you speak, you tell, you watch, which option is correct? you speak நீங்கள் பேசுகிறீங்க, you tell டெல்னா சொல்கிறது, யூ வாட்ச் நீங்கள் கவனிக்கிறீர்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியங்கள் எல்லாமே. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு அந்த ரூல் ஞாபகத்துக்கு வரணும். ஸோ லாஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாம் பார்த்துருக்குறோம். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இப்போ ஹீ, யூ வாட்ச் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஹீ வந்துச்சுன்னா ஹீ வாட்சஸ், ஷீ வாட்சஸ், இட் வாட்சஸ், he, she, it, இந்த மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். நாங்கள் ஓடுகிறோம், we ran, we are walking, we run. we run நாங்கள் ஓடுகிறோம். we are running அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். we are walking நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். we ran நாங்கள் ஓடினோம். ரன்னோட பாஸ்டன்ஸ் ran. ஸோ we run நாங்கள் ஓடுகிறோம் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அவர் எழுதினார், he was writing, he wrote, he is writing, which one is correct? he wrote, w silent, அதனால ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. he wrote. he was writing அப்படின்னா அவர் எழுதி கொண்டிருந்தார், past continuous tense. he is writing அப்படின்னா அவர் எழுதி கொண்டிருக்கிறார், present continuous tense. he wrote இது வந்து simple past tense. நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், I am asking, I am telling, I am calling, which one is correct? I am asking அப்படின்னா நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்போ கேள்வி கேட்குறதுக்கு ஆஸ்க் யூஸ் பண்ணுவோம். I am asking questions. I am calling நான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். I am telling நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கைகளை நன்றாக கழுவ வேண்டும், which option is correct? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. wash your hands well, first option is the correct answer. wash your hand அப்படின்னா கைகளை கழுவவும், அவ்வளோதான். wash your hand well, this is wrong. அதாவது கைகளை நன்றாக கழுவ வேண்டும் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அப்போ இம்பரேட்டிவில் இருக்கணும். wash your hands well, washடுன்னு வரக்கூடாது. வெளியில் போக வேண்டாம், go not outside, do not go outside, don't go, which one is correct? do not go outside இதுவும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான், அதாவது கமாண்ட் பண்ணுற மாதிரி, ஆர்டர் பண்ணுற மாதிரி. do not go outside. go not outside அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸே இல்லை, கரெக்டான சென்டென்ஸ் பேட்டர்னில் இல்லை. don't go அப்படின்னா போகாதே அப்படின்னு அர்த்தம். நான் தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிறேன், I have drunk water, I drank water, I am drinking water, which one is correct?
நான் தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிறேன். அந்த செயல், அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். ஸோ ஐ ஆம் ட்ரிங்கிங் வாட்டர். ஆம் வந்திருக்கு, ஐ வந்திருக்கிறதுனால ஆம் வந்திருக்கு, ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு. அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கிறத குறிக்குது. ஐ ஆம் ட்ரிங்கிங் வாட்டர். மற்ற சென்டென்சஸ்க்கு தமிழ் மீனிங் கொடுத்துருக்கேன், அதை வாட்ச் பார்த்துக்கோங்க. நான் நாளை வருவேன். ஐ வில் கம் டுமாரோ, ஐ கம் டுமாரோ, ஐ கம் நெக்ஸ்ட் டே. விச் ஒன் இஸ் கரெக்ட்? நாளை வருவேன் அப்படிங்கிறது எதிர்காலம். எதிர்காலம் அப்படின்னு சொன்னோன்னே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே வில், ஷால் ஞாபகத்துக்கு வரணும். ஐ வில் கம் டுமாரோ, நான் நாளை வருவேன். ஐ கம் டுமாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் மீனிங் வந்துடுது, பட் கிராமட்டிக்கலாக ராங். போன வாரம் நான் போனேன். வி வென்ட் லாஸ்ட் வீக், ஐ வென்ட் லாஸ்ட் வீக், ஐ கோ லாஸ்ட் வீக். விச் ஒன் இஸ் கரெக்ட்? கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஆப்ஷன் 1, 2, 3 அப்படின்னு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோலையும் இதே மாதிரி சிம்பிளான டயலாக்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.